ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. நேற்று வந்து பயங்கர கோல்ட், சுத்தமாக பேச முடியல, அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி எக் அண்ட் கேபேஜ் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தி சாண்ட்விச் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களாங்க. அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதோட வந்து பொடுசாக நறுக்கின கேபேஜையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கேரட் இருந்தால் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் பெப்பரையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து கீ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 ப்ரெட் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்து நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான எக் அண்ட் கேபேஜ் வச்சு பண்ண சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிருங்க. எனக்கு எப்போல்லாம் வந்து சாப்பிட பிடிக்கல, இல்லை இந்த மாதிரி கோல்டெல்லாம் வந்தது அப்படின்னாலும் அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வாய்க்கு வந்து கோல்டெல்லாம் பிடிச்சி எதுவுமே சாப்பிட முடியாது இல்லைங்க, அந்த டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து இது மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா சில குழந்தைங்க கேபேஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சட்டா, பை பாய்.